ஏழாம் வகுப்பு 4வது பாடம் வடிவியல். 4 சென்டிமீட்டர் மற்றும் 6 சென்டிமீட்டர் ஆரங்கள் கொண்ட பொது மைய வட்டங்கள் வரைந்து வட்ட வளையம் பகுதியை நிழலிடுக. மேலும் வட்ட வளையத்தின் அகலத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உதவி படம் வரைஞ்சாச்சு. உதவி படத்தை அளவில்லாமல் சின்னதாக நோட்டில் வரைஞ்சிக்கலாம். உண்மை படம் வரையும் போது அளவோடு வரையணும். இதில் உதவி படத்தில் 4 சென்டிமீட்டர்னு சொன்னதுனால அந்த அளவுகளை உள்வட்டத்தில் ஆரம் 4 சென்டிமீட்டர், அதனால் உள்வட்டத்தில் 4 சென்டிமீட்டர்னு குறிச்சாச்சு. வெளிவட்டத்தில் 6 சென்டிமீட்டர்னால 6 சென்டிமீட்டர்னு சைடில் குறிச்சிருக்கோம். நம்ம கவராயத்தை எடுத்து தான் அதில் ஸ்கேல் யூஸ் பண்ணி அளவெடுத்து தான் நம்ம உண்மை படம் வரையணும். கேள்வியிலே பொது மைய வட்டங்கள் வரைந்து வட்ட வளைய பகுதியை நிழலிட சொல்லியிருக்காங்க. அதனால் கலர் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல மட்டும். இப்போ உண்மை படம் வரையலாம். உண்மை படத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்துக்கிறங்க. கவராயம், அதாவது காம்பஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த காம்பஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, காம்பஸோட முனையும் அந்த பென்சிலோட முனையும் சமமாக இருக்கணும். அப்படி வச்சு டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அளவெடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அளவெடுக்கும்போது 4 சென்டிமீட்டர் ஆரம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 0வுக்கு நேர அந்த கவராயத்தோட முனையை வச்சு, அதுக்கப்புறம் பென்சிலோட முனையை அந்த 4 சென்டிமீட்டருக்கு நேராக வைக்கிறோம். கரெக்டாக அளவெடுத்தாச்சு. இப்போ அந்த அளவு மாறாமல் கவராயத்தோட முனையை நடுவில் வச்சு பென்சிலோட முனையை ஓரத்தில் வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு வட்டம் வரைகிறோம். அந்த அளவு மாறக்கூடாது, சுருக்கிடக்கூடாது. அப்படியே பிடிச்சி ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க. வட்டம் தெளிவாக தெரிகிறதுக்காக திருப்பி அதே வட்டத்தை நான் திரும்ப வரைகிறேன். ஏன் அப்படின்னா வீடியோவில் அப்போ தான் கொஞ்சம் ஓரளவு தெளிவாக தெரியும். அதனால் இப்போ நான் திரும்ப வரைஞ்சி ஒரு வட்டம் வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம உள்வட்டம் வரைஞ்சாச்சு 4 சென்டிமீட்டர் ஆரத்தோட. இப்போ வெளிவட்டம் வரையணும். இப்போ 0வுக்கு நேராக கவராயத்தோட முனையை வைக்கிறோம். 6 சென்டிமீட்டர்னு சொன்னதுனால அந்த பென்சிலோட முனையை 6க்கு நேராக ஸ்கேலில் அளவெடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு புள்ளி வச்சுருந்தோம்ல அந்த கவராயத்தோட முனையை, அதே இடத்துல திரும்பவும் வச்சு ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிறோம். அதுதான் 6 சென்டிமீட்டர் ஆரமுடைய வெளிவட்டம். இப்போ உள்வட்டமும் வரைஞ்சாச்சு, வெளிவட்டமும் வரைஞ்சாச்சு. இப்போ நடுவில் ஒரு புள்ளி இருக்கா, அதாவது நம்ம கவராயத்தோட முனையை வச்சோம்ல அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு, அந்த புள்ளியை நம்ம மைய புள்ளின்னு சொல்லுவோம். அதுக்கு ஓன் பேர் வச்சுக்கிட்டோம். இப்போ அந்த மைய புள்ளிக்கும் அந்த உள்வட்டத்தோட அந்த விளிம்புக்கும் ஒரு கோடு போடுறோம். அந்த கோடு எப்படி இருக்குன்னா 4 சென்டிமீட்டர் ஆரத்தோடு இருக்குது. அதனால 4 சென்டிமீட்டர்னு குறிச்சாச்சு. அந்த விளிம்பில் நம்ம ஏன்னு குறிச்சிக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு ஏ. அடுத்து ரெண்டாவது வெளிவட்டத்துக்கு குறித்தோன்னா 6 சென்டிமீட்டர் ஆரமுடைய ஒரு வட்டம் தானே வரைஞ்சோம். அப்போது 6 சென்டிமீட்டர்னு குறிச்சாச்சு. வெளிவட்ட விளிம்போட அந்த இணைப்பு பகுதிக்கு பீன் பேர் வச்சாச்சு. கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொது மைய வட்டங்கள் வரைந்து வட்ட வளையங்களை நிழலிட சொல்லியிருக்காங்க. அதாவது வண்ணம் தீட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பென்சிலால் ஷேட் பண்ணுறோம். ஷேட் பண்ணும்போது அந்த உள்வட்டத்துலேயும் உள்ளே போகக்கூடாது, வெளிவட்டத்துக்கு வெளியிலையும் போகக்கூடாது. கரெக்டாக ஷேட் பண்ணி முடிச்சிருங்க. நான் ஷேட் பண்ணதில் சின்ன சின்ன கோடுகள் இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடுங்க. நம்ம இந்த படத்தை வரையும் போது மார்க் அப்படியே போடுற மாதிரி நல்லா நீட்டாக வரையணும். அதுக்கப்புறம் அளவுகளும் கரெக்டாக குறிக்கணும். நல்லா கவனமாக குறிங்க. இப்போ கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஓரத்தில் உள்ள அந்த வெளிப்பகுதியில் ஒட்டினதெல்லாம் அழிச்சாச்சு. இப்போ கரெக்டாக உள்வட்டத்துக்கு நம்ம C1ன்னு பேர் வச்சுருக்கோம். வெளிவட்டத்துக்கு C2ன்னு பேர் வச்சுருக்கோம். கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வட்ட வளைய பகுதியோட அகலத்தை தான் கேட்டிருக்காங்க. அகலம்னா என்னென்னா, அந்த வெளிவட்டத்தில் நம்ம கலர் பண்ணியிருப்போம்ல அதோட அகலம் தான் கேட்டிருக்காங்க. எத்தனை சென்டிமீட்டரில் அந்த கலர் பண்ண இடம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓபியிலேருந்து ஓஏவை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓபி என்னது 6 சென்டிமீட்டர், ஓஏ என்னது 4 சென்டிமீட்டர். கழிச்சோன்னா 2 சென்டிமீட்டர்னு கிடச்சிரும். அப்போது வட்ட வளைய பகுதியோட அகலம் என்னது 2 சென்டிமீட்டர். இப்போ வரைமுறை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம்.
வரைமுறைங்கிறது நம்மளாக எழுதுறது. இப்போ எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். உதவி படம் வரைந்து கொடுக்கப்பட்ட அளவுகளை குறித்தேன். ஒரு புள்ளியை குறித்து வட்டத்தின் மையம் O என பெயரிட்டேன். ஓவை மையமாக கொண்டு 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தை வரைந்தேன். பின்பு ஓவை மையமாக கொண்டு 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்தேன். C1 மற்றும் C2 என்ற இரு பொது மைய வட்டங்கள் கிடைத்தது. அகலம் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணோம்? ஓபியிலிருந்து ஓஏவை கழிச்சோம். ஓபி என்னது 6 சென்டிமீட்டர், ஓஏ என்னது 4 சென்டிமீட்டர். ரெண்டையும் கழிக்கும்போது 2 சென்டிமீட்டர்னு கிடைக்கிது. அப்போது இதுதான் வட்ட வளையத்தோட அகலம். இப்போ நம்ம வரைமுறை எழுதியாச்சு. வரைமுறைங்கிறது என்னதுன்னா, நம்ம வரைஞ்ச படத்தை நம்ம எப்படி வரைஞ்சோங்கிறத சொல்கிறது தான் வரைமுறை.